திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த நம்பிக்கைக்கு துரோகமாக செயல்படுறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது திருப்பூர் கொண்டத்தில் நடந்த விஷயம் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் பேசின விஷயங்கள், அதுக்கு முன்னாடி சில பேர் அந்த கட்சியிலேருந்து பேசின விஷயங்கள். இது வந்து ஒரு உங்கள் வீட்டில் மட்டும் தர்மத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேறு மாதிரி கொடுப்பீங்க, வெளியில் வந்தோன்னே இன்னொரு மாதிரி கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இரட்டை முகம் உடைய நீங்கள் வந்து சுற்றும் போது அது ரொம்ப வேதனையாக ஊழல் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த போலி மாத்திரைகள் வந்து தலைக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாராயணசாமி அவர் சொல்லுவாருங்க. அவர் பண்ணதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வேளை இதெல்லாம் நடந்திருக்குமோன்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதனால தான் அப்படியே சொல்லிக்கிறாரு. மேடம், தமிழகத்தில் அமித்ஷா வருகை தந்திருக்காங்க. கூட்டணியில் புதிய கட்சிகள் ஏதாவது அறிவிப்பு இருக்கா? யாராவது சேர போறாங்களா? அவர் அங்கதானே இருக்காரு. நான் இங்கே இருக்கேன், எனக்கு சத்தியமா தெரியல. தமிழக அரசியலில் மாற்றம் அறிவிப்பு ஏதாவது வெளியிட வாய்ப்பு வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் அங்கதானே இருக்காரு, திருச்சியில இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால், ஒரு அறிவிப்பு இருந்தால் அவர் அங்கே கொடுத்துருவாரு. கூட்டணிகளை குறித்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இது வரைக்கும் ஒன்றிணைந்து ஒரு சில இடங்களில் தான் வந்து பேச்சு வந்துருக்கு. இது வரைக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அவர் தான் இன்சார்ஜ், எலெக்ஷன் இன்சார்ஜ். அவரே ஒரு மத்திய அமைச்சர் இங்கே வந்து இன்சார்ஜாக இருக்கும்போது இங்கே வந்து அர்ஜுன் மேக்வால்கர் அவர்களும் வந்து இபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டு பேசும்போது மறுபடியும் அதில் சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்குது? எப்போ சொல்கிறாங்களோ, இது பிரச்சாரத்துடைய தொடக்கம் இதுதானுங்க. மேடம் மேடம் அந்த இது வந்து தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. திமுக தான் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வருவார், இரண்டாவது இடத்துல வந்து தாவேகா வருது, மூன்றாவது இடத்துல தான் அதிமுக கூட்டணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்புக்கு? சுதந்திரம் அவங்க வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எத்தனை இடத்துல தாவிகா வந்து எத்தனை இடத்துல நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம், எந்த இடத்துலேருந்து போட்டியிட போகிறோம், நாங்கள் எத்தனை இடத்துல வந்து போட்டியிட போகிறோம், இல்லை அதிமுக வந்து எத்தனை தொகுதி நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காது, எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா சுதந்திரம் இருக்குது. டெமோக்ரஸி நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ டெமோக்ராட்டிக்கலி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கொடுத்துருக்காங்க, கொடுக்கட்டும். பல இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம், திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே சமீபத்தில் பீகாரில் வந்து பாஜக வந்து அப்படி இப்படி இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகாரில் பாஜக பார்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பை பார்க்கும்போது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.